அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று. அதாவது ஔவை அப்படிங்கிறவங்க எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு ஞானம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை. ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள், பாடல்கள் மூலமாக நாம் தொடர்ந்து தெரிந்து வருகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, முடிந்த வரைக்கும் இன்னொரு ஜென்மம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்வது. சாக்ரட்டிஸு தன்னுடைய மரண தருவாயில் அவர் சிறையில் அடைச்சிட்டு இது சொல்கிற அடுத்த நாள் அவருக்கு கொலை அதாவது என்ன, அது கொலை, நம்ம பாஷையில் சொன்னால் கொலை செய்கிறது தான். அவருக்கு இந்த ஹெம்லாக் அப்படிங்கிற பாய்சனை கொடுத்து கொல்ல போகிறாங்க. அப்போ அவர் கேட்குறாராம், ஒரு முதல் நாள் ஒரு புத்தகத்தை கொடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு. பக்கத்து அறையில் இருந்துருக்காரான், என்னையா நாளைக்கு சாக போகிற, நீ இன்றைக்கி படிக்கணும்னு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் இல்லையா, அதுக்கு இந்த அறிவு எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால நண்பர்களே, இது எதுவும் சாதாரணமாக ஏதோ உங்களோடு ஒரு தொடர்பு கொண்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை சர்வம் யூடியூப் சேனல் செய்யவில்லை, யோகம் யூடியூப் சேனல் செய்யவில்லை. ஒரு நல்ல கருத்து மக்கள் மனதிலே அதை பெற்று அவர்கள் ஞானிகளாக மாற வேண்டும், ஞானத்தன்மையோடு வாழ வேண்டும். ஞானம்னா அறிவு ஜீவியாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. இல்லைன்னா எதுவும் வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் இதை செய்யவில்லை என்பதனை கூறிக்கொண்டு, அதாவது அடியார்களிடம் ஆண்டவனுடைய அருள் மிகச்சிறந்து விளங்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் அவை ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாள். அது என்னன்னு பார்ப்போம். இந்து ரவி நீள்கிரணம் எங்கும் நிறைந்தாலும், இந்து ரவி காந்தத்துக்கு இலகுமே, இந்து ரவி நேத்திரத்தான் எங்கும் நிறைந்தாலும், நிந்த நருள் நேத்திரத்தோர் பாலே நிறைந்து என்று அவை சொல்லுகிறாள். இந்து ரவி அப்படின்னா, இந்து என்றால் சந்திரன், ரவி என்றால் சூரியன். நீண்ட ஒளி கற்றைகளை உடைய இந்த சந்திரன் சூரியனுடைய ஒளி எவ்வளவு தூரம் பரவி இருந்தாலும் கூட ஒரு காந்தக்கல் மேலே படுகின்ற பொழுது அந்த ஒளியானது மிகவும் சிறப்புற்று விளங்கும். நீங்கள் வேணால் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு சூரிய ஒளி முன்னால் ஒரு இதை வச்சு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இதை ஆகும். ரெண்டாவது அது பவரும் கூடும் இல்லைங்களா? அதை போல நேத்திரத்தான் சிவபெருமானுடைய கண்கள், ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன். இதை இரண்டையும் படைத்து உலகத்தை படைத்து உலகத்துள்ளோர் அத்தனை பேருக்கும் அருளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பார்வைப்பட்டாலும் கூட எந்த ஒளி கிடைக்குமோ அதைவிட அதிகமான ஒளி, சக்தி, ஞானம், அறிவு எல்லாம் நீங்கள் பெற வேண்டுமானால் நித்தமும் தன் கண்ணாக தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமத்தையே ஜபித்து கொண்டு சிவத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய
அருளை நீங்கள் பெறுகின்ற பொழுது நீங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவீர்கள். ஆகவே சிவபெருமானுடைய ஒளிக்கதிர்கள் சிறந்து விளங்கினாலும் அந்த ஒளிக்கதிர்களை தன்னுள் வாங்கி அதுவாகவே மாறி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவன் அடியார்களுடைய அருளை பெறுவது மிகப்பெரிய வாழ்க்கையிலே சக்தியை தரும் என்று அவ்வை சொல்லுகிறாள். அதனால் என்ன அப்படின்னா, சிவபெருமான் உயர்ந்தவர். அந்த சிவபெருமானுடைய சக்தியை பெற்று அந்த சக்தியை தங்குள் வடைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் அவர்களுடையும் சிறந்தவர்கள். அடியார்க்கு அடியார் அடியேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் இது. ஆகவே நண்பர்களே, இன்னொரு விஷயம், நாம் ஒரு ஆசிரியர் எடுத்துக்கங்க. அந்த ஆசிரியர் நிறைய நாலேஜை கற்றுக் கொடுக்குறார். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அந்த அறிவை தன்னுள் வாங்கி அதை மிக திறம்பட வெளிப்படுத்துகின்ற மாணவன் பெரியவனாக இருக்கிறான் இல்லையா. ஆசிரியர் குறைந்தவர் அல்ல, ஆனால் அவருடைய அறிவை பெற்று அதை தன்னுள் பல மடங்காக்கி அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு சிறந்த ஞானியாக விஞ்ஞானியாக மாறுகின்றானே, அவன் சிறந்தவன் என்பதனைத்தான் அவ்வை அன்றே கூறியிருக்கிறாள். ஆகவே நண்பர்களே, நாம் குருவை மதிப்போம், நமக்கு அறிவுரை இறைவனை மதிப்போம், இறைவனை மதிப்பதை விட இறைவனுடைய அடியார்களை மதிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.